ஹலோ கைஸ், வாங்க அடுத்த எபிசோட் பார்க்கலாம். கட் பண்ணா ஏதோ ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவளும் நானமையோட போட்டோ பார்த்துட்டு, என்னது இது, ஒரு ஸ்கூல் பொண்ணு, அது சின்ன பொண்ணு, ஒரு கடவுளா? மீக்கா தான் அந்த இடத்தோட கடவுளா இருக்கணும். அவன் எங்க போனா? அப்ப இன்னொரு ஆளும் அவர் 20 வருஷமா காணாம போயிட்டாருங்கிறாங்க. அவ டென்ஷன் ஆகி, இதுக்கு முன்னாடி நான் அவன் கிட்ட டோமோவை என்கிட்ட கூடன்னு கேட்டேன். அதுக்கு அவன் முடியாதுன்ட்டான். இப்ப எந்த தைரியத்துல 20 வருஷமா காணாம போயிருக்கான்? கோவத்துல இதெல்லாம் நான் சும்மா விட போறது இல்ல. இந்த நாணமே கடவுளா இருக்கறதுக்கு வர்த்தா இல்லையான்னு நான் பாத்துறேன். இடி மின்னல் கடவுளான நான் நறுக்கமி அவளை சோதிக்க போறேங்கிறான். இத பக்கத்துல இருந்தவனோ பார்த்து சிரிக்கிறான். அடுத்த சீன்ல டோமோவோ, இதுதான் 6வது டைம் மின்னல் அடிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடவுள் நறுக்கமியா தான் இருக்கணும். இப்ப என்னாச்சோ அவளுக்கு இங்கதான் நோக்கி வந்துட்டு இருக்கா போல. நானுமே அடே ஏன் என்ன எழுப்பவே இல்ல, ரொம்பவே லேட் ஆயிருச்சுன்னு வர. ஒரு வழியா வந்துட்டீங்களா கடவுளே, இன்னைக்கு உங்களுக்காக ருசியா சமைச்சிருக்கேன், அதெல்லாம் வேண்டான்னு டைம் வச்சுட்டு ஓட அவன் பிடிச்சு நிறுத்தி, இரு இந்த ஹேர் பேண்டையும் இந்த சாப்பாட்டையும் எடுத்துட்டு போ. அவ்வளவுதெல்லாம் வேண்டான்னு சொல்ல அவனும் வலுக்கட்டாயமா மாட்டி விட்டுட்டு இருக்கான். அடே நான் ஸ்கூலுக்கு போறது படிக்கிறதுக்கு தான், இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு இல்ல. அதுக்கு அவனும், இன்னைக்கு கோயிலுக்கு ஒருத்தவங்க வராங்க, அதனால உன் கூட என்னால இன்னைக்கு வர முடியாது, தயவு செஞ்சு மாட்டிக்குவேன், ஏன்னா நீ பாக்குறதுக்கே ரொம்ப வீக்கா இருக்க. அட பாவின்னு சொல்லிட்டு அவளும் முடியாதுன்னு ஓடுறான். டோமோ ஏன் என்ன நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டே இருக்கான். அப்படியே வானத்தை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. நானமையோட கடவுள் ட்ரைனிங்கையும் ஸ்கூல் வாழ்க்கையும் நினைச்சு பார்த்தா நல்லா போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அப்படி இல்ல. ஸ்கூலுக்கு போனா பின்னாடி இருக்க பொண்ணுங்களா குராமா இன்னைக்கும் வரலங்கிறாங்க. திடீர்னு நானமையோட பை ஆட, அதை திறந்து பார்த்தா அந்த பூதங்க இருக்கு. அவ்வளவு அடே நீங்க இங்க வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல நானமே, டோமோ தான் அனுப்பிச்சு வச்சாரு உங்களை பாதுகாக்கிறதுக்கு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து டோமோ இன்னைக்கு வரலையான்னு கேட்க, இவ பதறிட்டு, ஐயோ இவங்க எங்கேயாவது இதை பாத்துற போறாங்கன்னு மறைக்கிறா. பூதங்களும் கவலைப்படாதீங்க, மனுஷங்க கணக்கெல்லாம் நாங்க தெரிய மாட்டோம். இந்த சைடு டோமோ படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு, என்னடா அந்த நறுக்கமிங்கிற கடவுள் இங்க வருவாங்கன்னு பார்த்தா இப்ப வானம் கிளியரா தெரியுது. ஐயோ நானமையோட ஸ்கூல் பக்கத்துல இடிமின்னலா இருக்கு, ஒருவேளை அங்க போயிருப்பாங்களோ? ஸ்கூல காமிச்சா அந்த பூதங்க லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கு அவளுக்கு. அவளும் டோமோ சூப்பராவே சமைக்கிறான்ப்பா. இதுக்கு முன்னாடி இருந்த மிக்காத சொல்லி தந்தாரா? பூதங்களோ அப்படியெல்லாம் கிடையாது, கடவுளுக்கோ எங்களுக்கோ இதுல சம்பந்தமே இல்ல. டோமோ தான் உங்களுக்காக கத்துக்கிட்டு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து சமைக்கிறான். மாஸ்டர் டோமோ எப்பவுமே உங்களை தான் முதல்ல வச்சிருப்பாங்க. இதை கேட்டு அவளோ, என்னது நான் தான் உனக்கு ஃபர்ஸ்டா? நிறுத்துங்க, இதெல்லாம் நீங்க சொல்றது உண்மையா இருக்காது, கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கீங்களா, எனக்கு கூச்சமா வருது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். எல்லாரும் இவ்வளவே பாக்குறாங்க. அப்ப சடனா ஒரு இடி வந்து கண்ணாடியில உடைச்சிருது. அங்க வந்து நறுக்காமையும், நீ தானே நாணமி, நம்மள சுத்தி ஒரு தடுப்பு மாதிரி வச்சிருக்க, இதுக்குள்ள யாரும் வர முடியாது. நான் சொர்க்கத்துல கோயில் வச்சிருக்க கடவுள், என்னோட பேர் தான் நறுக்காமி, நான் இடி மின்னலோட கடவுள். நீ எப்படி நில கடவுளானன்னு நான் கேள்விப்பட்டேன். திடீர்னு கடவுளானதுனால நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீல, அப்படியே அவளை கட்டி பிடிச்சு, இன்னையோட உன் கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. மிக்காவோட கோவில்ல உனிமேல் நான் எடுத்து உனக்கு பதிலா நடத்தலான்னு இருக்கேன். இந்த கஷ்டத்துல இருந்து உன நான் விடுவிக்கிறேன்னு சொல்றான். நானுமே கஷ்டமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நாள நல்லதா இருக்கேன், என் கூட தான் டோமோ இருக்கானே. அப்புறம் இதோ இந்த பூதங்கள் அவங்க எல்லாரும் என்ன நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஏன் இப்ப இந்த கோவில் தான் என்னோட வீடாவே ஆயிருச்சு, அதனால கோயிலை விட்டுட்டு வரக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அந்த கடவுளை இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல அங்க பார்த்து டோமோ வரான். நறுக்கமே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நானுமே விடு, அவதான் எங்களோட கடவுள். அவ்வளோ என்னது இந்த வீக்கான சின்ன பொண்ணு உன்னோட கடவுளா? இவ்வளோ கீழே நீ விழுவன்னு நினைச்சு கூட பாக்கல டோமோ. போய் ஒரு மனுஷிக்கு போய் நீ சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்க. டோமோ டென்ஷனை அதை பத்தி நீ கவலைப்படாதன்னு சண்டைக்கு வரான். அவ்வளோ இந்த மாதிரில நீ சண்டைக்கு வருவன்னு தெரிஞ்சுதான் கடவுள் டைகோ குட்டன் கிட்ட இருந்து அவரோட லக்கி மேலட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டே அவன் மேல ஒரு அடி வச்சோன்னு மேஜிக் மூலியமா அவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுறான். நானமே பார்த்து, அடுத்தது நீ தானே சொல்றான். அப்படியே அவன் நெத்தியில கைய வச்சு மீக்காவோட சத்தியை எடுத்துடுறான். உன்னை மேல இந்த மீக்காவோட மார்க் எனக்கு சொந்தமானது, இது எடுத்ததுனால உன்னை மேல் நீ நிலக்கடவுள் கிடையாது, அதனால போய் உன்னோட மனுஷ வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ணு. மனுஷங்கெல்லாம் அவங்களோட லிமிட்ல தான் இருக்கணும். திடீர்னு டோமோ அவனோட இலைய அவன் மேல அடிக்கிறான். டென்ஷனா அவ்வளவு கத்த ஆரம்பிக்கிறான். ஹே டோமோ, நீ பழையபடி மாறணும்னு நினைச்சேனா அந்த கோயிலுக்கு வா, உன்னை என்னோட சர்வன்ட் ஆக்கிட்டு நான் உன்னை பழையபடி மாத்திடுறேன். ஹே பூதங்களே, கோயிலுக்கான வழியை காமிங்க. பூதங்களும் நானுமே என்ன மன்னிச்சிருங்க, நாங்க கோயிலோட பூதங்கள், அந்த சக்தி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நாங்க அடிப்படைஞ்சே ஆகணும். அவ்வளவு வரட்டா செல்லன்னு பறந்துடுறா. நானுமே டோமோவும் நடுத்தருக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ரெண்டு பேத்துக்குமே வீடு கிடையாது, அதுவும் காசும் இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க டோமோவும், உனக்கு பிடிச்சத பண்ணு, இது மனுஷங்களோட உலகம், நீ ஒரு மனுஷனால மனுஷங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணு, கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள உனக்குன்னு ஒரு வழி வரும். இப்ப என்னால உன்னை காப்பாத்தவே முடியாது, என்கிட்ட எந்த சத்தியமே இல்லன்னு சோகமா சொல்றான். அப்படியே மயக்கம் போட்டு விழ, ஐயோ டோமோ என்னாச்சு உனக்கு? பார்த்தா அவனுக்கு காய்ச்சல் கொதிக்குது. அவளு டோமோ எப்படியாவது காப்பாத்தணும்னு போறா. அப்புறம் தான் தெரியுது, ஆமா வெறும் ஹாஸ்பிட்டல்ல டோமோக்கு என்ன பண்ணுவாங்க, அவன் தான் மனுஷனே கிடையாது, இப்போதைக்கு தூங்கறதுக்கு மட்டுமாவது இடம் கண்டுபிடிக்கணும். அப்பன்னு பார்த்தாங்க குரமா வந்து, ஹே நானமே என்னாச்சு? ஆமா நிலக்கடவுளோட மார்க்கிங்க இப்படி கேட்கவே அவளும் அவனோட மேலேயே மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். குராமாவோ கடைசியில டோமோ கியூட்டான குழந்தைய மாறிட்டான். நானுமே உனக்கே உடம்பு சரியில்லாம இருந்ததுனால தான் நீ ஸ்கூலுக்கே வரல, நாங்க வர இங்க வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோமா? அதெல்லாம் சும்மாதான், நானே ஒரு ஃபேமஸான பாப் ஸ்டார், நான் போய் எப்படி டெய்லி ஸ்கூலுக்கு வர முடியும்? என்ன மாதிரி ஒரு ஆள் அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அந்த ஸ்கூல் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி அவனை பீத்திட்டு இருக்க நானுமே, இருந்தாலும் நீ ஒரு காக்கா
காக்காவோட ஆவிதானே. ஏமா ஏன் எப்ப பார்த்தாலும் காக்கானே சொல்லிட்டு இருக்க? நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல. அவளோ அது இல்லப்பா, ஆவிகளை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு டாக்டர் தெரியுமா உனக்கு? ஏன்னா டோமோவே ஒரு நரியோட ஆவிதானே. அவனும் அப்படி யாரையும் தெரியாதே. டோமோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு. அந்த எல்லா பவரையும் இந்த சின்ன பாடிக்குள்ள போட்டு அடைக்க முடியாது. அதனாலதான் அவனுக்கு செட் ஆகல. அவன் பழைய மாதிரி ஆனாலே போதும், அவனுக்கு இதெல்லாம் சரியாயிரும். அப்ப நானுமையும் நறுக்காமி டோமோ கிட்ட, நீ பழையபடி மாறணும்னா என்னோட கோவிலுக்கு வா, என்னோட சர்வெண்ட் ஆக்கி நான் பழையபடி மாத்திடுறேன்னு சொல்றத நினைச்சு பாக்குறான். குராமாவும் எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும், இது வெறும் டெம்பரவரியான மருந்து தான், இது ஒரு பழைய ரகசியம், காலங்காலமா என்னோட குடும்பத்துல வருது, இவ்வளவு பாரம்பரியமான விஷயத்த உனக்கு கொடுக்க போற நிறைய, இதுக்கு நீ ரொம்பவே கடமைப்பட்டிருக்கணும், ரொம்பவே கசப்பா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல அந்த டோமாவும் இவன் கையை கடிச்சு வச்சிடறான். ஒரு வழியா டோமாவும் குணமாகற மாதிரி தெரியுது. நானுமே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு அவன் கூட படுத்துறான். அப்ப டோமோக்கு கடந்த காலத்துல யாரோ அவனை பாத்துக்கிற மாதிரி நினைவு வருது. அவனோ கண் முழிக்க நானுமே ஹே கண் முழிச்சிட்டே டோமோன்னு கட்டி பிடிச்சிடறான். நஸ்கு நஸ்கு நஸ்கிட்டே, நான் உன்னை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டுட்டேன், உனக்கு தண்ணி வேணுமா, தாகடிக்குதா, இல்ல வேற ஏதாவது வேணுமா? அவனுக்கு சின்ன வயசுல காய்ச்சல் அடிக்கும் போது பேம்பு ரைஸ் லீஃப்னு ஒன்னு தருவாங்க, அதை யோசிச்சுட்டே இவகிட்ட அதவே கேக்குறான். கேட்டுட்டான்டான்னு பப்பிஷேமா தூங்கிட்டு இருக்க குராமா கிட்ட போய், ஹே குராமா உன்னோட கிச்சனும் எனக்கு காசு வேணும் கூடு, எல்லாத்தையும் வாங்கிட்டு சமைச்சிட்டு இருக்கா. குராமாவும் உனக்கு அந்த பேம்பு லீஃப் ரைஸ் கேக்க செய்ய தெரியுமா? நானுமே என்னோட அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும் போது நிறைய தடவை பண்ணி தந்திருக்காங்க. அது இல்லாம டோமோ என்கிட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே கேட்டது கிடையாது, முதல் முறை உனக்கு கேட்டிருக்கான், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு டோமோக்கு கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அவனும் சுமாரா இருக்குங்கிறான். அட நாயே, குழந்தையா இருந்தாலும் இவன் குணம் அப்படியே தான் இருக்கு, அவனும் ஒரு கியூட்டியா மாதிரி. நானுமே ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறான். அவளும் யூர் வெல்கம்னு சிரிச்சுட்டே சொல்ல இன்சைட் குராமாவை காமிச்சா ஸ்கூலுக்கு மறுபடியும் டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல கோயில காமிச்சா ஒரே மலையா இருக்கு, அங்கதான் நறுக்காமி உட்கார்ந்துருக்கா. அவ இருக்கிறதுனால கோரையில இருந்தெல்லாம் தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு கோவிலா, கொஞ்சம் மலைய கூட தாங்க மாட்டேங்குது. அப்ப அந்த பூதங்களும் இல்லங்க டோமோ தான் இது வரைக்கும் பாத்துட்டு இருந்தாரு, அவரோட பவர்னாலதான் நல்லா இருந்துச்சு, இப்ப அவர் இல்ல அதனாலதான் இப்படி இருக்கு. நறுக்காமையோ டோமோ என்ன தேடி வருவான்னு நினைச்சது என்னோட முட்டாள்தனம் தான். ஏ பூதங்களே போய் அவனை இழுத்துட்டு வாங்கன்னு அவளோட பூதம் கிட்ட சொல்றான். இந்த சைடு நானமே காமிச்சா என்னடா அது சொர சொரன்னு ஒரு இலை மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தது குராமாவோட ரக்க. அடே குராமா, நீ எப்ப ஏன் பக்கத்துல வந்து படுத்த? அவனும் டென்ஷனா, எவ்வளவு நாள் தான் நீ இன்னும் இங்க இருக்க போற, அது என்னோட பெட் தெரியும்ல, போய் சோஃபால படுங்கிறான். அவளும் சரி ஓகே, அப்ப நீ டோமோ கூட படுத்துக்கிறியா? அவனும் நல்லா படுப்பன்னு உதச்சிட்டு போய் தரையில படுறாங்கிறான். ஆனா நானமே நீ வேணா என் கூட வந்து படுத்துக்கலாம், நான் அவனும் நினைச்சுக்க மாட்டேன்ப்பா. அப்ப அந்த சின்ன டோமோவும் இலை தூக்கி அடிக்கிறான். அப்படியே சண்டை போட்டு டயர்டாய் தூங்கிடுறாங்க. முழிச்சோன்னா ஆத்தி மறுபடியும் நான் இங்கே படுத்துட்டேனா? டோமோ டென்ஷனா, நீ அவன் கூட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க மாட்டியா? குராமாவனோட காது பிடிச்சிட்டே, ஏய் என்னப்பா சொன்ன என்ன பத்தி? காய்ச்சல்லாம் சரியான மாதிரி தெரியுது, என்ன மறுபடியும் போய் படுக்கணுமா? நானுமே ஹே டோமோ கூட சண்டை போடாத. குராமாவும் என்ன டோமோ, போய் ஒரு சின்ன பொண்ணெல்லாம் வந்து உன்னை காப்பாத்துற நிலைமைக்கு நீ வந்துட்டியே, உன்னாலதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறா, அது உனக்கு புரியுதா இல்லையா? டோமோவோ காய்ச்சல் வந்தது கூட நான் பயப்படல, இதெல்லாம் கேட்கணும் தான் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அடுத்த சீன்ல டோமோவை எப்படியாவது காப்பாத்தணும்னு பேசிக்கிறாங்க. குராமாவும் அந்த லக்கி முள்ளட்ட வச்சுதான் அவன் அடிச்சு குழந்தைய மாத்தினாங்க, திரும்பவும் அதைவே வச்சு அடிச்சு அவன் பெரியவனா மாறிடுவான்னு நினைக்கிறேன். அதனால நானுமே நீ தான் அதை எப்படியாவது எடுக்கணும். நானுமையும் நீ போய் அந்த கடவுள் நறுக்கமி கிட்ட வாங்கிட்டு வரையா? என்னால வாங்க முடியாது, எனக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்காக நான் இப்போ ரிஹர்சலுக்கு போறேன். அப்படியே அவனோட வீட்டோட சாவி, போன் நம்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு எல்லாம் கொடுத்துட்டு ஏதாவதுன்னா எனக்கு கூப்பிடுன்னு சொல்றான். டோமோவும் அவன் போறத மேல இருந்து பாக்க அவனும் திரும்பி என்னமோ முணுமுணுக்கிறான். ஒன்னத்துக்கும் லாய்க் ஆகாதவன்னு சும்மா கிண்டல் பண்ணிட்டு போறான். டோமோவும் நான் இப்ப வெளியே போகணுங்கிறான். எனக்கு கோவமா வருது, எல்லாம் இந்த பாடியில இருக்கிறது நினைச்சுதான். நானுமே கிட்ட இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்க அவளும் இன்னைக்கு சாட்டர்டே அதனால லீவுங்கிறான். அது மட்டும் இல்லாம உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போறது? டோமோவோ ஃபர்ஸ்ட் நீ உன்னை பத்தி நினை, என்னோட பிரச்சனைகளை நானே பாத்துக்கிறேங்கிறான். அவ்வளவு குட்டியா இருந்துட்டு எப்படி பாத்துப்பேன்னு தொட வரும்போது அவன் கையை தட்டி விட்டுட்டு, நான் தான் சொன்னேன்ல நீ ஒரு மனுஷி, அதனால மனுஷி மாதிரி நடந்துக்க, என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். நானுமே ஒரு வேலை இவன் நறுக்காம கிட்ட போக ஆசைப்படுறானோ. அப்பன் பார்த்து நறுக்காமையோட ஆவிகள் வந்து, டோமோ அவர்களே உங்களை நறுக்காமை கடவுள் கூப்பிட்டு வர சொன்னாங்க, உங்களோட உடம்போட நிலையை நினைச்சு அவங்க கவலைப்படுறாங்க. நானுமே டென்ஷனா, இந்த நிலைமைக்கு காரணமே அவங்க தான், அவங்க எப்படி இப்படி எல்லாம் நினைக்கலாம்? டோமோ நானும் ஒரு ஃபேமிலி, எங்களோட வீட்டுல இருந்து அவங்க துரத்தி விட்டுட்டாங்க, நான் ஒரு மனுஷி, அவன் ஒரு ஆவியா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை எப்படியாவது நான் காப்பாத்துவேன். டோமோவோ ஒரு இலைய அவன் மேல தூக்கி போட்டு, உன்னையே உன்னால காப்பாத்த முடியல, நீ எப்படி என்ன காப்பாத்த போறன்னு டோமோ சொல்ல, நானுமே டோமோ என்ன பண்ற, உனக்கு பாரமா இருக்க நான் விரும்பல, என்ன கடவுள் நறுக்காமை கிட்ட கூட்டிட்டு போங்கிறான். நானுமே டோமோ நீ நிஜமாலே போறியா? டோமோவும் மனசுல இவ என்ன எந்த நிலைமையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே நிலைமையிலதான் இப்ப இருக்கேன், ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன், இந்த நிலைமையில அவ என்ன பாக்குறது எனக்கு பிடிக்கல நினைச்சிட்டு அப்படியே திரும்பி குட் பை நானுமேன்ட்டு அங்க இருந்து போயிடுறான். அவ்வளோ அடே லூசு டோமோவேன்னு கத்தரா. இத மரத்துல இருந்து ரெண்டு பேர் பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க, சரி நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு இன்னொரு ஆளை பார்த்து கேக்குறான். இந்த சைடு நறுக்காமை காமிக்கிறாங்க. டோமோ குட்டியே வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும், இந்த இடத்த விட்டா நீ எங்கதான் போவ சொல்லு. அப்ப மீகா சொல்லிருப்பான், உனக்கு போகிறதுக்கு இடமே இல்லைன்னா
என்னோட கோவிலே நீ தங்கிக்கலான்னு அததான் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். நாருக்காம சரி சீக்கிரம் உன்னோட உயிரை எனக்கு கொடு, கடைசி வர நீ ஏன் கூட இருக்க போற, சரி கான்ட்ராக்ட சீல் பண்ணலாமா நீ கேட்க திரும்பினா அவனை காணோம். அடே டோமோ இப்ப எங்கடா போன அப்படின்னு நானுமே காமிச்சு அவ சோகத்துல இருக்கா. அங்க பார்த்து குராமாவும் வரான். அவ மேல ஒரு பட்டாம்பூச்சியும் இருக்கு. நானுமே உனக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ பண்ண எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டோமோ கோயிலுக்கே போயிட்டான். நறுக்குமையோட ஃபெமிலியரா அவன் மாற போறான் போல. அவனை என்னால நிறுத்தவே முடியல. என்னாலேயே என்ன காப்பாத்திக்க முடியாத போது அவனை மட்டும் இப்படி காப்பாத்த முடியும். குராமாவும் அந்த சின்ன பையனுக்கு போய் எல்லாமா அழுவ. அடே நான் அவனும் அழுக கிடையாது, ஜஸ்ட் லைட்டா கண்ணு வேர்க்குது, அதுக்கு என்ன இப்ப. சரி நம்ம பிரியறதுன்னு ஆயிருச்சு, அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். இந்த ரெக்கையை வச்சுக்கிட்டீனா மனுஷ கண்ணுங்களுக்கு தெரியாததுல உனக்கு தெரியும். அவ்வளவு தொட்டோன்னு அவளோட பூதங்கள் தெரியறாங்க. ஹே நீங்க என்ன இங்க பண்றீங்க? குராமாவும் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இவங்களும் இவ்வளவு நேரம் அழுதுட்டு தான் இருந்தாங்க. பூதங்களும் டோமோ இப்ப ரொம்பவே டேஞ்சர்ல இருக்காரு. நறுக்காமி கடவுள் கிட்ட இருந்து அவர் அந்த கோயில் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காரு. இதனாலே அந்த கடவுள் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. கோயிலையும் எங்களையும் அழிக்க தயாரா தான் இருக்காங்க. அதனால நீங்க தான் எப்படியாவது டோமோவையும் அந்த கோயிலையும் காப்பாத்தணும். அவ்வளவு டோமோ சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டே சரி போல வாங்க. அப்படியே ஒரு டோமோக்கு ஒரு பாய போட்டு ஓடி போய் அந்த பறக்கும் தட்டுல ஏறா. எடிச்சோ கீழே விழுக. அப்படி இந்த சைட் காமிச்சா அந்த கடவுளோட ஆட்கள் டோமோ எங்க தேடியும் கிடைக்கவே இல்லைங்கிறாங்க. கடவுளும் சரி டோமோ இப்படி பண்றதுனால இந்த கோயில எனக்கு தேவையில்லை, இதை இப்பவே அழிக்க போறேன்னு சொல்லும் போது அங்க நானுமே வந்துடுறான். எந்த ஒரு கடவுளாவது அவங்க கோயிலையே அவங்க அழிப்பாங்களா? கடவுளும் ஆமா இங்க என்ன நீ பண்ற? டோமோவை தேடி வந்தீங்கன்னா அவன் எங்கேயோ போய் மறைஞ்சுக்கிட்டான். நானுமே அவன் எங்க மறைஞ்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடவுளும் நீயே ஒரு மனுச்சு போன உனக்கு எப்படி தெரியும்? நானுமே அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னா அவனை பழையபடி மாத்துவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. கடவுளும் சரி அப்படியே நடக்கட்டும்னு சொல்ல தேடி தேடி பார்த்தா கடைசியில இவனாலே கண்டுபிடிக்க முடியல. அதிகமா காய்ச்சல் வந்து எங்கேயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டானோ அப்பன்னு பார்த்து அவ தோல்ல இருந்து அந்த பட்டாம்பூச்சி பறந்து போகுது. அவள அந்த பட்டாம்பூச்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அது போய் கடவுள் மிக்காவோட பாக்கெட் கண்ணாடி மேல உட்காருது. நானுமே அந்த கண்ணாடி எடுத்து டோமோவோட சூடான உடம்பு எனக்கு இதுல தெரியுது, கண்டுபிடிச்சிட்டேன், அவன் இதுக்குள்ளதான் இருக்கான்னு சொல்றா. அப்படியே டோமோ வா ஒன்னா வெளியே போலான்னு ரெண்டு பேரும் வெளியே வராங்க. நறுக்காம இதை பார்த்துட்டு பழைய கடவுளான மிக்காவோட கண்ணாடியில் தான் ஒளிஞ்சிருந்தானா இது அவனோட விசுவாசத்தை வெளி காமிக்குது. டோமோக்கு நான் வேண்டானா அவனும் எனக்கு வேண்டாம், அதனால அந்த லக்கி மில்லட்டியும் நிலக்கடவுளோட மார்க்கையும் கொடுத்துருங்கன்னு அந்த பூதம் கிட்ட அனுப்பிச்சிருக்கா. அவ டென்ஷனா என்ன ஒரு கடவுள் இதுதான் கடவுள் தர மரியாதையா, அவங்க கூப்பிடுங்க. அப்படியே அந்த பூதங்களும் அந்த நிலக்கடவுளோட மார்க்க உங்களுக்கே தரோன்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே இந்த மில்லட்டை வச்சு பெருசா வளருன்னு சொல்லி அடிங்க. மாஸ்டர் டோமோவும் அதே மாதிரி வளர்ந்துருவாரு. அவ்வளவு வாங்கி பெருசா வளருன்னு சொல்லி அடிக்க புகைய கிளப்பிட்டு டோமோ திரும்ப வந்துடுறான். அதே நேரத்துல அவனோட முடியும் பெருசா வளர்ந்துருது. அவளும் மெய் மருந்து அவனை பாத்துட்டு இருக்கான். இப்ப ஏன் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? அடியாத்தி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அது ஒண்ணும் இல்லப்பா என்ன மழை வர மாதிரி இருக்குன்னு சமாளிக்க ஆரம்பிச்சிடறான். டோமோவும் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதனால ரொம்ப நன்றி. நானுமையோ ஆமா நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்ல அவன் புடிச்சு கிஸ் பண்ணி விட்டுறான். பண்ணிட்டே கான்ட்ராக்ட் சீல் ஆயிருச்சு, இனிமேல் நான் தான் உன்னோட சர்வன்ட்னு சொல்றான். இப்படி பண்றது மூலியமா தான் டோமோ நாங்க எப்பவுமே ஒன்னா இருப்போம்னு எனக்கு செஞ்சு கொடுக்கற ப்ராமிஸ் நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தொடர்ந்து கேட்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ so much.